மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வேதத்தில் நாம் சில பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, 2 தூண்கள் பிரம்மாண்டமாக 2 தூண்கள், ஆலயத்துக்கு முன்னாடி இருந்த தூண்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சாலமோனை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சாலமோன் ராஜா கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கற்றாரு. அந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு மகிமை இறங்கி வருகிறது. கர்த்தரோட பிரசனம் தங்கி இருக்குது. அந்த மகிமை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்கத்தக்கதாக அவ்வளோ பெரிதான ஒரு மகிமை இறங்கி வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கற்றாரு. ஆக்சுவலி இந்த கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் தாவீதுக்கு இருந்துச்சு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, நீ இந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய், உன்னுடைய குமாரன் தான், கர்ப்பப்பிறப்பா இருக்க உடைய குமாரன் தான் இந்த ஆலயத்தை கட்டுவார் என்று. சாலமோன் தான் பிற்காலத்தில் ஆலயத்தை கற்றாரு. அந்த ஆலயத்தில் உள்ள தூண்களைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சாலமோன் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தை கட்டும்போது தன்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு சொன்னபடியே அவர் எப்படி காண்பிச்சாரோ அதே மாதிரியே அந்த ஆலயத்தை கற்றாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் குறித்த ஸ்தலத்துல அது எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, மோரியா மலையில எபூசியன் ஆகிய ஓர்னாவின் களம் என்னும் அந்த குறித்த ஸ்தலத்துல தாவீதுக்கு சொன்ன மாதிரியின்படி அதுபடியே சாலமோன் ஒரு ஆலயத்தை கற்றாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா 2 தூண்கள் இருக்கு. வலதுபுறம் ஒரு தூணும் இடதுபுறம் ஒரு தூணுமாக 2 தூண்களை கட்டுறாரு. அந்த தூண்களை பார்த்துருந்தா நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த தூண்களை கர்த்தர் எவ்வளவு அழகா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா, எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு, அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதனால 2 நாளாகமும் 3வது அதிகாரத்துல 17வது வசனத்தை நாம் வாசிக்க போறோம். அந்த தூண்களை அவன் தேவாலயத்திற்கு முன்பாக ஒன்றை வலதுபுறத்திலும் ஒன்றை இடதுபுறத்திலும் நாட்டி, வலது புறமானதற்கு யாகீன் என்றும் இடது புறமானதற்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். ஸோ 2 சைடில் 2 தூணை நாட்டுறாரு. அந்த தூண் பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் ஒன்று, இடதுபுறத்தில் ஒன்று. இந்த 2 பிரம்மாண்டமான தூணை வைக்கிறாரு. அவ்வளோ அந்த பெரிய ஆலயத்தில் அந்த வலதுபுறமான தூணும் ஒரு ஒரு பில்டிங் நம்ம கட்டணும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு ஃபவுண்டேஷன் போடணும், ஒரு அஸ்திபாரம் நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த பில்டிங் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பின்னாடி ஃபியூச்சரில் ரொம்ப காலத்துக்கு இருக்கத்தக்கதாக ஒரு நிலைப்பு தன்மையை கொண்டிருக்கும். அந்த மாதிரி தான் சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டியிருக்காரு. எல்லா காரியங்களையும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய இதுபடி அவர் ஒவ்வொரு சின்ன விஷயம் பண்ணாலும் அந்த ஆலயத்தை அவ்வளோ அழகா நேர்த்தியா எது எங்கெங்கே வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி அப்படி அழகா அந்த ஆலயத்தை கட்டியிருக்காரு. ஸோ அதனால அந்த ஆலயம் அவ்வளோ ஒரு மகிமை நிறைந்த ஆலயமா, ஜனங்கள் அந்த ஆலயத்தில் துதிக்கும் போது மகிமை இறங்கத்தக்கதாக அவ்வளோ பெரிய ஆலயத்தை சாலமோன் கட்டியிருந்தாரு. இப்போ ஒரு தூண் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதோ ஒரு பில்டிங் நம்ம கட்டுறோம், அந்த தூண் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லாருமே அப்படின்னு தான் நினைப்போம். ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு உறுதியாக இருக்கணும். அதோட அடித்தளம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வலிமை மிகுந்ததாக இருக்கணும். ஒரு கட்டடத்துக்கே ஒரு முதுகெலும்பாக இருக்கும் அந்த தூண். ஒரு தூணு தான் அந்த கட்டடத்தவே தாங்கியிருக்கும். அந்த ஒரு 2 பெரிய அந்த மாதிரியான தான் எல்லாருமே நம்ம இது பண்ணுவோம். அந்த தூண் பார்த்திங்கன்னா எவ்வளோ சிறப்பாக, அந்த தூண் எவ்வளோ ஒரு நல்ல இதாக சிறப்பாக இருந்தாலும் அதுக்கு ஒரு உறுதியான அஸ்திபாரம் இருக்கணும். அந்த உறுதியான அஸ்திபாரம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கணும். இப்போ அந்த தூண் சாலமோன் கட்டின அந்த தூணில் உறுதியான அஸ்திபாரம் இருக்குது. அது கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு அவருடைய சித்தத்தோடு அவருடைய நோக்கத்தோடு இணைக்கப்பட்டு அவருடைய ஐக்கியத்தில் உறுதியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தூணை தான் இப்போ உள்ள சபைகள், இப்போ உள்ளதெல்லாம் நம்ம ஆலயத்தில் நம்ம எல்லா சபை கர்த்தருக்கென்று வைராக்கியமான இருக்கிற இடத்துல கர்த்தருடைய சித்தத்தின்படி உள்ள சபைகளை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அப்படி தான் சாலமோன் ஒரு ஆலயத்தில் 2 தூண்களை நிறுத்தி இருக்கிறாரு. அந்த 2 தூண்களில் வலதுபுறமானதற்கு யாகீன் என்றும் இடதுபுறமானதற்கு போவாஸ் என்றும் அர்த்தம். ஸோ வலதுபுறமான அந்த
இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வலதுபுறம் இடதுபுறமும் அந்த 2 பெரிய தூண்கள் வந்து எப்படி செய்யப்பட்டதுன்னா வெண்கலத்தால செய்யப்பட்டது. வெண்கலத்தால செய்யப்பட்டிருக்குது. வலதுபுறமான யாகின் அப்படின்ற இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அவர் வந்து நிறுவுகிறார், அவர் ஸ்தாபிக்கிறார் அப்படின்ற ஒரு பொருள். அவர் தான் ஸ்தாபிக்கிறார், அவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்றார், அவர் தான் நிறுவுகிறார் அப்படின்ற அதோட பொருள் கொண்டதுதான் இந்த வலதுபுறமான உள்ள தூண் வந்து யாகின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தூணை பார்க்கும்போது எப்படின்னா ஒரு ஒரு நிலைத்தன்மை இருக்கு. அந்த தூணுக்கு வந்து ஒரு நிலைத்தன்மை இருக்கு. அதோடு கூட பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் பண்ணின உடன்படிக்கையை வந்து அதை நினைவு கூறுது. அந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான ஒரு தூண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதோடு கூட பார்த்தீங்கன்னா அதுல கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை த ப்ராமிஸ் இணைக்கப்பட்டிருக்கிறது. இடதுபுறமான உள்ள தூணுக்கு பார்த்தீங்கன்னா போவாஸ் அப்படின்னு அப்படி அந்த பேரு. அந்த போவாஸ் அப்படி என்ன மீனிங் அப்படின்னா அவரில் பலம், கர்த்தர் தான் என்னுடைய பலன். அந்த பலத்துல தான் அந்த இடதுபுறமான தூள் வந்து கட்டப்பட்டுச்சு. வலதுபுறமான தூள் எப்படி கட்டப்பட்டுச்சுன்னு பார்த்தா எஸ்டாப்ளிஷ் வந்து அவர் நிறுவுகிறார், அவர் தான் ஸ்தாபித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு உறுதியில அது கட்டப்பட்டிருக்கு. இடதுபுறமான உள்ள தூண் போவாஸ் எப்படி கட்டப்பட்டதுன்னா அவருடைய பலத்தால், அவரில் பலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதிரிகளுக்கு முன்பாக ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா பாதுகாப்பா நிற்கும்படியாக இடதுபுறமான தூண் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் நம்மளும் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, சபையிலையும் சரி, ஒரு தூணாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். விசுவாசத்துல ஒரு தூணாக வைத்திருக்கிறார், ஜெபத்துல ஒரு தூணாக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்ஸை நம்ம சுமந்து செல்கிறதுல, மகிமையை சுமந்து செல்கிறதுல ஒரு அசைக்க முடியாத கர்த்தர் ஸ்தாபிக்கிற அந்த தூணாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு சாலமோன் கட்டின அந்த ஆலயத்துல ஜனங்கள் ஒவ்வொருவரும் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்துல அவங்க சொல்றது என்னன்னா கர்த்தர் ஸ்தாபிக்கிறார், அவரிடத்தில் பலன் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த ஆலயத்துக்கு வர்ற ஜனங்கள் எல்லாம் துதிப்பார்களாம். இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் உள்ள இயேசு உள்ள ஒரு சபையை, ஒரு ஆலயத்தை கட்டி 2 தூண்களை சாலமோன் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது வெளியில இருந்து அந்த அந்த ஆலயத்துக்கு வரும்போது எப்படி துதிப்பாங்கன்னா கர்த்தர் தான் ஸ்தாபிக்கிறாரு அப்படின்னு சொல்லியே துதிப்பாங்களாம். அப்போ ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தர் அந்த ஆலயத்துக்கு வரும்போது அவருடைய மகிமையை சொல்லி துதிக்க காரணம் இதுதான். பிகாஸ் ஒவ்வொரு அந்த தூணும் வந்து 2 தூணும் பார்த்தீங்கன்னா எப்படி நிலை நிற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தருடைய அந்த அஸ்திபாரத்துல அந்த ஒரு தூண்ல அந்த ஒரு இதுல நிலை நிற்குது. இதே தான் நம்ம வந்து வசனத்துல பார்க்கும்போது இதே தான் நம்ம வார்த்தையில பைபிள்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சபை வந்து சத்தியத்தின் தூணா இருக்கு. இந்த சபை வந்து சத்தியத்துல வந்து தூணா இருக்கணும். அப்படி அந்த மாதிரி சத்தியத்துல தூணா இருக்கிற சபையில தான் ஜனங்கள் சேர்க்கப்படும் போது ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் அவர்களிடத்துல வளருது, ரட்சிக்கப்படுறாங்க ஜனங்கள், ஜெபத்துல வளர்கிறார்கள். அதனால அந்த சத்தியம் தான் ஒரு தூணா இருக்கு சபைக்கு. அந்த சாலமோன் கட்டின அந்த 2 தூண்கள்லையும் பார்த்தீங்கன்னா சத்தியம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஜனங்கள் வரும்போது கர்த்தர் இதை செய்தார் என்று துதிக்கத்தக்கதாக அவ்வளோ மகிமை இறங்கினது காரணம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் இருந்துச்சு, ஒரு அஸ்திபாரம் இருந்துச்சு. அல்லேலூயா. அதே மாதிரி தான் நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய சபையில நாம் செய்கிற ஊழியங்களையும் ஒரு அஸ்திபாரத்தோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏசு கிறிஸ்துவாய அஸ்திபாரத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய ஐக்கியத்துல நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறக்க வேண்டாம். ஒவ்வொருவரும் இதை புரிந்தவர்களாக உங்களுடைய ஸ்தானத்துல நிலை நிற்கும்படியாக இந்த 2 தூண் எப்படி சபைக்கு முன்னாடி அவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா சாலமோன் வந்து அப்படி பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. வர்ற ஜனங்கள் எல்லாம் எப்படி வந்து கர்த்தர் தான் ஸ்தாபிக்கிறார், இதை கர்த்தருடைய பலன் தான் இப்படின்னு சொல்லி துதிக்கத்தக்கதாக இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் இந்த நாட்கள்ல கர்த்தர் இதை செய்தார் என்ற அஸ்திபாரம் உங்கள் வாழ்க்கையில போடும்படியாக இந்த நாட்கள் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு பேசுகிறார். அதற்காக ஸ்தோத்திரம்.
கலாத்தியர் 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எருசலேம் சபையின் தூண்களாக யாக்கோபு, கேபா மற்றும் யோவானை குறிக்கிறது. சில பேரை கர்த்தர் சூஸ் பண்ணியிருக்காரு, தெரிந்தெடுத்திருக்கிறாரு. சபையில தூணாவே நிப்பாட்டுறதுக்காக அவ்வளோ பெரிய கர்த்தர் அவர்களை உருவாக்கி தூணா இருக்கிறதுக்காக வச்சிருக்காரு. அதுதான் இதை நம்ம பார்க்கிறோம். எருசலேம் சபையில 3 பேரை தூணா வச்சிருக்காரு, யாக்கோபு, கேபா, யோவான. ஸோ இந்த தூண் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒரு சாதாரணமா எடுக்க முடியாது. அவ்வளோ ஒரு அஸ்திபாரத்துல நிலைநிறுத்தப்பட்ட தூணா இருக்கு. ஸோ இந்த வார்த்தையின் மூலமா கர்த்தர் உங்கள் குடும்பங்களை கட்டுவாராக. உங்கள் குடும்பங்கள்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உள்ள அஸ்திபாரம் நிலைத்திருக்கும்படியாக, ஐக்கியத்தில் நிலைத்திருக்கும்படியாக நீங்கள் வளர வேண்டுமாய் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுகிறார். வெளிப்படுத்தல விசேஷத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஜெயம் கொள்கிறவன் எவனோ ஆலயத்தில் தூணாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்துல ஜெயம்னு பார்க்கோம்னா, ஆல்ரெடி கர்த்தர் நமக்காக ஜெயத்தை சிலுவையில செய்து விட்டார். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் அவரிடத்துல அந்த ஜெயத்துல நாம் நிற்கும் போது கர்த்தர் நம்மளை ஒரு தூணாக எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ, எந்த பொசிஷன்ல நம்ம இருக்கிறோமோ அதை நிலை நிறுத்துறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்யறதெல்லாம் அவருடைய விசுவாசத்துல நிலைத்திருக்கிறது, அவருடைய பலத்துல நிலைத்திருக்கிறது. கர்த்தர் நம்மளை நிறுத்துறதுக்கு, கர்த்தர் நம்மளை ஸ்திரப்படுத்துறதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை நிறுத்த வேண்டிய ஸ்தானத்துல நன்றபடியாக நிறுத்துவார் என்பதில் ஒரு இதுவும் கிடையாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வார்த்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வெளிப்படுத்தினல் விசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். ஜெயம் கொள்கிறவனை தேவனுடைய ஆலயத்துல கர்த்தர் தூணாக்குறாரு. அது நின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. கர்த்தரே பேசுறாரு, அவருடைய வார்த்தையை சொல்றாரு. ஒருத்தர் ஆண்டவர் தூண் ஆக்கிட்டாருன்னா அதிலிருந்து அவன் நீங்குவதில்லை என்று. அல்லேலூயா. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஸோ ஆண்டவருடைய மகிமை பாருங்க. தூணாக்குனது மட்டுமல்லாம கர்த்தருடைய நாமத்தை மேலே எழுதுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்றாரு, அது நின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை என்று அவரே வார்த்தையை கொடுக்கிறாரு. கர்த்தர் சொன்னாருதான். அவர் சொன்ன வார்த்தைக்கு மறுபேச்சே கிடையாது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வரும்போது அது ஆமேன் ஆம் என்று நாம் ரிசீவ் பண்ண ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் உங்களை ஹல்லேலூயா ஆசீர்வதிப்பாராக என்று நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில உள்ள 2 தூண்களின் படியாக வலதுபுறமும் இடதுபுறமான உள்ள 2 தூண்கள் எப்படி ஆலயத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்களோ அதே மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஆகிய கர்த்தரை கட்டும்படியாக அஸ்திபாரத்தை போடாத இடங்களில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்கள் குடும்பம் அஸ்திபாரம் போடும்படியாக உங்கள் வேலையிலையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தரால் அஸ்திபாரம் போடப்பட்டு நீங்கள் பெருகும்படியாக கர்த்தருடைய நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்துதிக்கிறோம் பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகள் எப்போதும் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறதுக்காக நன்றிப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்களை தூணாக மாற்றிருக்கீங்கப்பா. எவ்வளவு அந்த தூண் ஆண்டவரே உடைய மகிமையை சொல்கிறதோ அதே போல நாங்களும் உடைய மகிமையை சொல்லத்தக்கதாக எங்கள் பேரில் நீர் வைத்திருக்கிற ஆண்டவரை நினைவுகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ஹல்லேலூயா உங்கள் குடும்பங்கள் கட்டப்படட்டும்ப்பா. அவர்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படணும்ப்பா. ஒரு தூணாக ஆண்டவரே கர்த்தருடைய பலத்தால அவர்கள் எல்லாம் செய்யும்படியாக அவர்கள் இந்த வார்த்தையை கொண்டு நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. அவர்கள் இந்த வார்த்தையினால் ஆண்டவரை பயன்பெறும்படியாக ஹல்லேலூயா உம்முடைய வார்த்தை ஹல்லேலூயா ஜீவனும் வல்லமை உள்ளதுப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பது போல இந்த தூணை குறித்தான உள்ள காரியங்களை அவர்கள் அறியும் போது அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.